Hello everyone, I'm welcome to Ajay. So இந்த பார்க்க போனா ரிவால்வர் ரேட் அந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். ஸோ obviously it's a Netflix version of a movie review. இந்த படத்தோட நான் நெட்ஃபிளிக்ஸ் தான் வாட்ச் பண்ணேன். யாரும் ஒன்று பார்க்கல, ஸ்டில் ஒன்று நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ யாரும் பார்க்கல மறக்காம செக் பண்ணி பார்த்தப்போ உங்க சாஸ் மியூசிக்ல கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் திருப்பி இந்த படத்தை போய் டேட்டில் போய் வாட்ச் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அதையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் சொல்லுங்க, நான் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தை போய் நான் டேட்டில் வந்துட்டு ஆன்சி போய் பார்க்கலங்க, சரிங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த படத்தோட டைட்டில் டீசருக்கு நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. அதை பார்த்துப்போ எனக்கு எந்த ஒரு ஹைப்போ எக்ஸ்பெக்டேஷனோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு கீர்த்தி சுரேஷ்மேன் லீடா பண்றாங்க, வந்துட்டு ஷான்ரோட மியூசிக்கல் விளையாடுது. அது மட்டும் தான் ஒரு சின்ன ஹைப்பா இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு இந்த படம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஹைப்பு கிடையாது சீரீஸ்ல. நான் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல உட்காந்து பார்த்தேன். ஓகே, ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு படம். ஸோ பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஸ்லோவா ஒரு மாதிரி பிக்கப் எடுக்குது. செகண்ட் ஹாஃப் விறுவிறுன்னு போச்சு. கடைசி ஒரு 30-20 மினிட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கு அண்ட் வந்துட்டு கொஞ்சம் சர்ப்ரைஸான அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் கொஞ்சம் வச்சிருந்தாங்க. அது உண்மையிலேயே வந்துட்டு பார்க்குறப்போ எப்படி சொல்றது, அந்த ட்விஸ்ட் உண்மையிலேயே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சு. அது உண்மையிலே சொல்றேன். காமெடி ஹியூமரு அது எப்படி சொல்றது, அது சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச இந்த படம் மொத்த 2.5 மணி நேரத்துலயே ஒரு 4-5 வாட்டி தான் கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. வாய் விட்டு கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு கொஞ்சம். அதுவும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ராதிகா மேம் அவங்க பண்ற ஒரு கொஞ்சம் அந்த காமெடி அந்த ஹியூமர் பிஹேவியரா இருக்கட்டும், அந்த பேசுற விதத்துல ஹியூமர் பண்ணுவாங்க அதுவா இருக்கட்டும், அண்ட் ரெட்டினோட கொஞ்சம் அவரோட ஸ்டைல் ஒரு காமெடி பண்ணுவார்ல, அந்த மாதிரி பண்றதா இருக்கட்டும். அதுலதான் கொஞ்சம் 4-5 இடத்துல தான் சிரிப்பே வந்துச்சு. மற்றபடி இல்ல. அதுக்கு நான் ஜான் விஜய் நடிச்சிருப்பாரு, அவரோட போலீஸ் கேரக்டர். அது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஓகே, அதுக்கு கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ பேசிக்கா வந்து கதை வந்துட்டு உண்மையிலேயே இது ஒரு பிளாக் காமெடி கிரைம் அந்த மாதிரி சொல்லலாம். லைக் வந்துட்டு சிம்பிளா சொல்லணும்னா இந்த படத்தை பாக்குறப்போ இந்த செட்டிங் அதெல்லாம் பாக்குறப்போ அப்படியே வந்துட்டு நம்ம நெல்சன் திலீப் குமாரோட ஃபர்ஸ்ட் படமான கோலமாவு கோகிலா இத்தனை பேர் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. வந்துட்டு அதுல நம்ம நயன்தாரா மேம் வந்துட்டு லீடா வந்துட்டு பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ கம் டு சிமிலரா இருந்துச்சு, கிட்டத்தட்ட சிமிலர். ஓகேவா? லைக் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலியில வந்துட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஃபீமேல் லீடு வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நடக்குது. அண்ட் வந்துட்டு அதை வந்துட்டு எப்படி அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதுல வந்துட்டு ட்ரக் எடுத்துவாங்க உண்மையிலே ஃபேமிலியோட. ஸோ இதுல வந்துட்டு பணத்தை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட பிளான் பண்ணி அது பணத்தை டிஸ்போஸ் பண்ணாங்களா இல்லையா, அதுதான் கதை கோர் பிளாட்டா இருக்கு. என்னோட அதுல நடுவில் வந்துட்டு ரெண்டு கேங் பிரிஞ்சு ஓகேவா. என்னோட கடைசி ட்விஸ்ட் தான் வந்து உண்மையிலே ட்விஸ்டா இருந்துச்சு. அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓப்பனிங்ல வந்து ஒரு கதை சொன்னாங்க. அவங்களோட கீர்த்தி சுரேஷ் அப்பா, அதாவது ரீட்டாவோட அப்பா சூசைட் பண்ணி நடந்ததாகவும் ஓப்பனிங்க்கும் எண்டிங்க்கும் ஒரு முடிச்சு பிடிச்சிருப்பேங்க. அது சமயம் ஒர்க் அவுட் ஆச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? அண்ட் வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு இந்த கொசு மருந்து அடிக்கிற அந்த மிஷின் இருக்கும்ல, அதை வச்சு ஒரு மாசான ஒரு சீன் ஒன்று வந்துச்சு. அது மாஸ்னா பிஜிஎம்லாம் போட்டு ஒரு சீரியஸான படம், ஒரு ஆக்ஷன் படத்துக்கு அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தா உண்மையிலேயே வந்துட்டு ஒரு மாதிரி இந்த கைதி படத்துல கடைசியா நம்ம கார்த்தி சார் வந்து அந்த மிஷின் கண்ணை தூக்கிட்டு சுடுவார்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சீன் தான். ஓகேவா? அது எவ்வளவு கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுத்து வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, உண்மையை இன்ட்ரெஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, லைக் இந்த டார்க் காமெடி அந்த நெல்சன் ஸ்டைல்ல வந்து நீங்க பாத்திருப்பீங்களா, அவரோட யூஸ் பண்ற அந்த பிளாக் காமெடியா டார்க் காமெடின்னு சொல்லுவாங்க. இந்த கோலமாவு கோகிலா இருக்கட்டும், டாக்டரு, ஜெயிலரு, பீஸ்ட், ஓகே, வருஷம் இந்த படங்கள்லாம் இருக்குல்ல, எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு அந்த ஹீரோயினை சுத்தி இருக்கிற அவங்க ஃபேமிலியை, அவங்க சுத்தி இருக்கிற மெம்பர்ஸ் ஒரு சிச்சுவேஷனை மாட்டிப்பாங்க. அது ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன். கொலை, ட்ரக்ஸ், கடத்தல், அந்த மாதிரி சுச்சுவேஷன் மாத்திப்பாங்க. அதுக்குள்ள அந்த கேஸ்குள்ள வந்துட்டு நடக்கிற அந்த சிச்சுவேஷனுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதை வச்சு அவங்களுக்கு சீரியஸா இருக்கும். பட் பாக்குற நம்மளுக்கு ஆஸ் ஆடியன்ஸ்க்கு காமெடியா பிரசென்ட் பண்ணிடுவாங்க. போடுற கவுண்டரா இருக்கட்டும், சொல்ற டயலாக்ஸா இருக்கட்டும், அது மூலியமா வந்து நம்மளுக்கு சிரிக்க வைப்பாங்க. ரைட்டா? இதுலயும் சில இடத்துல அந்த மாதிரி மெத்தட், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தான் பிரசென்ட் பண்ணுறதுக்கு. பட் சில இடத்துல மட்டும்தான். ஓகே, சில இடத்துல ஏதோ சம்திங் ஏதோ பத்தலையே, ஏதோ ஒன்று கரெக்டா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற இடம் தெரியுது. சில சீன்ஸ்லாம் வந்துட்டு எப்படி என்னடா கொஞ்சம் லென்த்தா இருக்க, அதை கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருக்கலாம், வேற ஒரு எடிட்டிங் சைட்ல வேற மாதிரி மேக்கிங் மாத்திருக்கலாமே. ஓகேவா? இந்த கான்செப்ட்லாம் எடுத்துக்கிட்டது ஒண்ணுதான், அந்த கிரைமு, டார்க் காமெடி, இந்த விஷயங்கள்லாம். பட் வந்து பிரசென்ட் பண்ண விதம் வந்துட்டு எனக்கு ஓவராலா சாட்டிஸ்ஃபைடா இல்லை. பட் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான காட்சிகள் வரும்போது, ஓகேவா, அப்புறம் ராதிகா மேம் வந்துட்டு செல்லம்மான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, ஒரு அம்மா கேரக்டர்.
ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு அம்மா சென்டிமெண்ட்டை வந்துட்டு கார் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? கார் வாங்குறதுக்கு. இப்ப நம்ம அம்மாவும் சில பேர் அம்மாவும் இருப்பாங்க. ஓகேவா? மேபி ஏதாச்சும் ஒரு உதவிக்காக சில பேர்கிட்ட வந்துட்டு உம் வீட்டுல உண்மையிலே என்ன பண்ணிக்கிருக்கு, எந்த மாதிரி நம்ம கஷ்டத்தை வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி செல்லமும் வந்துட்டு அந்த கார் வைக்கிறவங்க கிட்ட, ஓகேவா, கார் வைக்கிறவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி குறைச்சி விலையை கம்மி பண்ணித்தாங்க, இந்த மாதிரி வீட்டுல எனக்கு 3 பசங்க பொண்ணுங்க இருக்காங்க, நான் சிங்கிள் மாதிரி அப்படி இப்படி சொல்லி கார் விலையை குறைச்சிருப்பாங்க. 10,000 ரூபாய்க்கு குறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்சுமா எவ்வளவு காரை ஃப்ரீயா தந்துருவா அப்படின்னு அவனே கேட்டுருவான். ஓகேவா? அந்த மாதிரி தான் கொஞ்சம் ரியல் லைஃப்ல வந்துட்டு கனெக்ட் பண்ற மாதிரி சில காமெடிஸ் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகேவா? ராதிகா மேமோட கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, சில இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இல்லாஜிக்கலாவும் இருக்கும். லைக் வந்துட்டு வீட்டுல ஒருத்தனை சாவடிச்சிருக்கீங்க, செத்து கிடக்குறான், அந்த நேரத்துல நம்ம வந்துட்டு சமோசா சாப்பிடுவோமா? ஓகேவா? அது வந்துட்டு அந்த விஷயத்த நம்மளுக்கு தோன்ற கட்டியும் படத்துக்குள்ளேயே கலாச்சிருப்பீங்க. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த டேரக்டருக்கு தெரிஞ்சிருக்கும் போல, இதெல்லாம் வந்துட்டு ஆடியன்ஸே கலாய்ப்பாங்க, அதுக்குள்ள நம்மளே கலாய்ச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் சீனை வச்சிருக்கீங்க. அது கொஞ்சம் ஃபன்னா தான் இருந்துச்சு. ஓகேவா? ஃபன்னியா தான் இருந்துச்சு. பட் வந்துட்டு அதுக்கப்புறம் ரெட்டி, ஓகே, ரெட்டின் வந்துட்டு அவர் பண்ற கொஞ்சம் கொஞ்சம் காமெடி வந்துட்டு சிரிக்க வைக்குது. கடைசியில வந்துட்டு அவருக்குன்னு போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சிருப்பாங்க. ஓகேவா? எல்லாத்தையும் உள்டா ஆக்கி அவர் தான் அந்த ரெட்டியை போட்டு தரனாவும், அவர் தான் புது டான் சீத்தாவும் வந்துட்டு அவரே அனௌன்ஸ் பண்ணிப்பாரு. ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் ஃபன்னா தாங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஓவராலா வந்துட்டு இந்த படம் வளவலன்னு போகணும்னு சொல்ல மாட்டேன். சில இடத்துல டிராகியா ஃபீலா இருக்கும், சில இடத்துல வந்து விறுவிறுன்னு போவோம். அதுக்கப்புறம் கடைசி ஒரு 30-20 மினிட்ஸ் வந்துட்டு வழக்கமான எல்லாம் ஷூட் அவுட் பண்றாங்க, மாற்றி மாற்றி சுட்டிக்கிறாங்க, செத்து போயிடுறாங்க, வழக்கமா முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்த வரைக்கும் லைக் இது பார்த்த கதை தான், பார்த்த விஷயங்கள் தான். பட் வந்து ப்ரெசென்ட் பண்ற விதம் தான் வேற, நடிக்கிற ஆர்டிஸ்ட் தான் வேற, அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? நீங்க படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பட்ஜெட் ரொம்ப கம்மியா தான் வந்துட்டு கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு ரஷ் பண்ணி பட்ட எடுக்க மாதிரி தான் இருக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் மேபி ரஷ் பண்ணியிருப்பாங்க போல ஷூட் பண்றதுக்குன்னு நினைக்கிறேன். அதுல கொஞ்சம் சில பிளஸ் மைனஸ் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு முழுசா ஃபுல்ஃபில்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில இடங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு நம்ம கீர்த்தி சுரேஷ் ஒரு 1 மினிட்க்கு வந்துட்டு ஒரு சிங்கிள் ஷாட்ல வந்துட்டு ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க. அது வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு குட் அட்டெம்ப்ட் தான் கண்டிப்பா சொல்லுவேன். நல்லா இருந்துச்சு. ஓகேவா? நல்லா இருந்துச்சு உண்மையிலே. அதுக்கப்புறம் நம்ம சுனில் சார் வந்துட்டு ஒரு வில்லன் ரோல் பண்றாரு. அவர் பார்த்து கூட பயம் வரல. ஒரு தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவாரு. ஓகேவா? அவர் பாடம் தான் கொஞ்சம் அந்த செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பயம் இருந்துச்சு, என்னடா போட்ட அந்த மாதிரி கேட்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அவனையும் போட்டுருவாங்க. ஓகேவா? அந்த ஒரு பில்டப்ங்கிறது யாருக்குமே நம்மளுக்கு வந்து பயங்கிற வர மாட்டேங்குது, எந்த ரவுடி மேலேயும் ஒரு பயங்கிற வர மாட்டேங்குது. ஓகேவா? இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு மலையாள ஆக்டர்னு நினைக்கிறேன், அவர் நிறைய படத்துல பார்த்துருப்போம் காமெடி ரோல்ல. அவர் பேர் வந்துட்டு அஜய் கோஷ். அவர் வந்துட்டு ஜெயபால் ரெட்டி கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அந்த ரெட்டி அவர் வந்துட்டு வில்லனா பண்ணா இதா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அவரையும் காமெடி பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரிதான் இவரை வந்துட்டு நிறைய இடத்துல காமெடி பண்ணி வச்சிருக்கீங்க, நிறைய படங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி இது வந்துட்டு காமெடியா தான் ப்ரெசென்ட் பண்ணோம், லைக் வந்துட்டு டார்க் காமெடியா தான் ப்ரெசென்ட் பண்ணோம். ஓகேவா? அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஐடியால எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கதை, இந்த பிளாட் பாயிண்ட் வந்துட்டு, இந்த பிளாட்டை கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் படமாவும் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஓகே, ஒரு சீரியஸ் டோன்ல, லைக் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு கிரைம் த்ரில்லரா வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண முடியும். அவங்க எடுத்திருக்க சூஸ் பண்ணிருக்கிற அந்த 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 தீம் வந்துட்டு ஆப்வியஸ்லி டார்க் ஹியூமரா ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு டைம் கிடைச்சா யாரெல்லாம் கீர்த்தி ஃபேன் இருக்கீங்களோ வந்துட்டு கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ் செக் பண்ணி பாருங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் குறையே இல்லை, சூப்பராக நடிச்சு கொடுத்துருந்தாங்க. அவங்களும் பியூட்டிஃபுல்லா ரொம்ப சிம்பிளான உமனா வந்துட்டு அவங்கள ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஓகேவா? ஸோ டைம் தான் நெட்ஃபிளிக்ஸ் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தாஸ் ஷேர் பண்ண பார்த்து வச்சுக்கலாம். ஸோ யா, இது சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் டேக் கேர், பாய்.